என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, செம்மல் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர், திரையுலகில் பேரையும் புகழையும் பெற்றவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். எம்ஜிஆரை போலவே பிறருக்கு உதவி செய்வதும் வந்தவர்களுக்கு சாப்பிட வைப்பதும் அவருடைய நல்ல குணமாக இருந்தது. எம்ஜிஆரை போலவே தன்னை உருவாக்கி கொண்டதால் அவர் பெயர் பெற்றார், புகழ் பெற்றார். இன்று நம்மிடையே இருந்து விடை பெற்று விட்டார். விஜயகாந்த் ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள நடிகராக எப்படி உருவாகினார் என்பதை 1987 ஆண்டு ஆனந்த விகடனுக்கு அவர் அளித்த பேட்டி இதோ. எம்ஜிஆர் அல்லது கமலை போல சிவப்பான அழகு கிடையாது. சிவாஜி, ரஜினி போல நேர்த்தியான முகமும் இல்லை. நம்மில் ஒருவரை போல சாதாரணமான தோற்றம், கலரும் நல்ல கருப்பு. ஆனால் இந்த முகம்தான் அண்மை காலமாக தமிழ்நாடு முழுவதிலும் பட்டி தொட்டிகளெல்லாம் போஸ்டர்கள் மூலமாகவும் ராட்சச பேனர்கள் மூலமாகவும் கம்பீரமாக நின்ற வண்ணம் நம்மை பார்த்து புன்னகைக்கின்றது. திரை உலகில் விஜயகாந்தின் வளர்ச்சி ஆச்சரியமானது. தன்னம்பிக்கைக்கும் கடுமையான உழைப்புக்கும் ஒரு உதாரணம் விஜயகாந்த். அவருடைய நட்சத்திர அந்தஸ்து பற்றி அவர் சொன்னது இதோ. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ஓரளவு நட்சத்திர அந்தஸ்துக்கான உண்மையான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கிராமத்து இளைஞனின் முரட்டுத்தனத்துடன் ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு முத்திரையை விடாமுயற்சியுடன் பதித்ததினாலயா? அதெல்லாம் சினிமாவில் தொடர்ந்து நடிச்ச புறம்தான். நான் சொல்ற காரணங்கள் வேற. இங்கிலீஷ் இன்சல்ட் சொல்லுவாங்கல்ல, அதுதான். சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமான அவமானங்களை தாங்கிக் கொண்டவர்களில் நானும் ஒருவன். அவமானங்கள் தான் என்னை வளர்த்தன என்று தன்னுடைய பேட்டியை தொடங்குகின்றார் விஜயகாந்த். நான் பிறக்கும் போதே கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தேன். அப்பா ரைஸ் மில் வைத்திருந்தார். என்னை சுற்றி எப்போதும் பெரிய நண்பர்கள் பட்டாளமே இருக்கும். அப்போது மதுரை ஏரியாவில் பெரிய விநியோகஸ்தர் ஷேனாஸ் பிலிம்ஸ் இருந்தார். அந்த ஷேனாஸ் பிலிம்ஸ் அதிபர் முகமது மர்சூக் என்னை பார்த்துட்டு, டேய், உனக்கு கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, நிச்சயம் நீ சினிமாவில் நல்ல வருவேன்னு சொன்னார். அவர் சிபாரிசில் டைரக்டர் மாதவன் சார் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்தது. என் கேள்விக்கு என்ன பதில்? படம் கொஞ்சம் சீனில் நடித்தேன். அதில் ரஜினிக்கு தம்பியாக எனக்கு கதாபாத்திரம். என்ன காரணத்தினாலோ அதிலிருந்து என்னை நீக்கிவிட்டார்கள். எனக்கு தமிழ் உச்சரிப்பு சரியில்லை என்று, ரொம்ப கருப்பு இதெல்லாம் என்று நான் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டது. சென்னை வந்து போய்கிட்டு இருந்த நான் பாண்டி பஜாரில் ரோகிணி லாட்ஜில் 20ஆம் நம்பர் ரூமில் வந்து தங்கினேன். பாக்கியராஜ், ஆர் சுந்தரராஜன் இவங்கெல்லாம் அந்த லாட்ஜில் தான் இருந்தாங்க. முதல்ல டைரக்டர் M.A. காஜா இனிக்கும் இளமை படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ விளம்பரங்கள்ல என் பெயர் நிஜ பெயரான விஜயராஜ் தான் இருந்தது. அப்புறம்தான் வேறொரு நடிகர் விஜயராஜுங்கிற பேர்ல வந்துட்டு இருக்காருன்னு தெரிய வர M.A. காஜா உடனே எனக்கு விஜயகாந்த்னு பேர் வச்சார். முதல் நாள் ஷூட்டிங் அடையாறு மேனன் பங்களாவில் நடந்தது. அப்போ சுதாகர், மீரா, ராதிகா எல்லாம் ஏற்கனவே பாப்புலர். அவங்களுக்கெல்லாம் ஏக உபசரிப்பு. நான் ஒரு மூலையிலே நின்னுக்கிட்டு இருப்பேன். ஆனா இனிக்கும் இளமை படம் வெளியானதும் என் பெயர் கொஞ்சம் வெளியே தெரிய வந்தது. அகல் விளக்கு படத்துல நிறைய அவமானங்கள். நடிகை ஷோபா ரொம்ப பாப்புலர், பிஸி ஆர்டிஸ்ட். அகல் விளக்கு படப்பிடிப்புக்கு அன்னைக்கு காலையிலிருந்து மத்தியானம் சாப்பாட்டு வேலை வரைக்கும் ஷோபா வரவில்லை. நான் பசி பொறுக்காமல் மத்தியானம் சாப்பிட உட்கார்ந்தேன். உடனே ஷோபா வந்து விட்டார்னு சொல்லி சாப்பிட கூட விடாமல் பாதியிலே என்னை இழுத்து கொண்டு போய் நடிக்க வைத்தனர். ஒரு மனுஷன் உழைக்கிறதே சாப்பிடதான் ஐயா, அதையும் சாப்பிட விடமாட்டேங்கிறீங்களையா என்று அன்று நினைத்து கொண்டேன். டைரக்டர் S.A. சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கு என்னை ஒப்பந்தம் செய்தார். அப்போ ஒருதலை ராகம் நல்லா ஓடிட்டு இருந்தது. அதுல நடிச்ச ஒரு நடிகர் தனக்கு தான் அந்த ரோலை தரணும்னு டைரக்டர் கிட்ட பிரஷர் கொடுத்தாரு. ஆனால் தயாரிப்பாளர் சிதம்பரம், நான் படம் பண்ண வந்திருக்கிறது என் இஷ்டப்படிதான் படம் பண்ணுவேன், என் படத்துல ஒரு தமிழன் தான் நடிக்கணும் சொல்லிட்டார். சட்டம் ஒரு இருட்டறை ரிலீஸ் ஆச்சு. படம் நல்ல ஹிட். பல மொழிகளில் அந்த படத்தை எடுத்தாங்க. திரும்பிய பக்கமெல்லாம் நானும் பார்க்கப்பட்டேன், பேசப்பட்டேன். அதுக்குள்ள ரோகிணி லாட்ஜில் இருந்து பக்கத்து கட்டிடத்துல ஒரு ரூமுக்கு மாறினோம். அதுல தான் நானும் என் நண்பன் இப்ராஹிமும் இருப்போம். நான் ஷூட்டிங் போயிட்டா இப்ராஹிம் தான் என் பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் வாஷ் பண்ணுவான், தோய்ச்சி போடுவான், அயன் பண்ணி வைப்பான். என்னை பார்க்க யார் வந்தாலும் அவன் டீ காஃபி வாங்கி கொடுப்பான்.
அதுக்கப்புறம் சில படங்கள் எல்லாமே ஃபெயிலியர். ஒரு வருஷம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் PS வீரப்பாவின் சாட்சி படம் வந்தது. அது சூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு வழியாக மீண்டும் எழுந்து நின்றேன். அப்புறம் பார்வையின் மறுபக்கம் படம் ஊட்டியில் ஷூட்டிங். எனக்கு ஜோடி ஸ்ரீபிரியா. ஊட்டி போய் காத்து கிடந்தோம். அவங்க வரல. விசாரிச்சா என்னவோ இல்லாமோ சொன்னாங்க. கூட நடிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சரிதாவும் என் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ராதிகாவும் என் கூட நடிக்க விருப்பப்படலை. இந்த நடிகைகள் எல்லாம் இப்படி சொன்னதுக்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருந்தது. தப்பு இவங்க பேர்ல இல்ல, இவங்களுக்கு பின்னால பெரிய சக்திகள் இயங்கிட்டு இருந்தது. இவனோடு எல்லாம் நடிச்சா உங்க இமேஜ் கெட்டுடும் என்கின்ற பயமுறுத்தல் நிறைய இருந்தது. சாதாரண பெண்களுக்கே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்பவும் மனசுல ஒரு பயம் இருக்கும். சினிமாவில் இருக்கிற பெண்களுக்கு கேட்க வேண்டுமா? பின்னால இருக்கிற நடிகைகள் என்னோடு நடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்க மனசுல களங்கம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எய்தவங்க யாரோ அம்பை நொந்து கொள்வானேன். நாம பட்ட கஷ்டங்கள் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல நடிகன் என்கிறதை விட நல்ல மனுஷன்னு பேர் எடுக்கிறது தான் என்னுடைய லட்சியம். என் காம்பவுண்டுக்குள்ள வந்து யாரும் அவமானப்படக்கூடாது. அதே மாதிரி பசியோடு யாரும் திரும்பி போகக்கூடாது. தினமும் 30-40 பேருக்காவது இங்கே சாப்பாடு இருக்கும். இது ஒரு விதமான பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்லுவாங்களே. தமிழுக்காக குரல் கொடுப்பது. முன்பு இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தது. சாலிகிராமத்தில் உள்ள உங்கள் வீட்டருகே இலவச திருமண மண்டபம், இலவச மருத்துவமனை திறந்தது எல்லாம் மக்களுக்கு சேவை செய்யதான் என்று அவர் சொன்னார். இதெல்லாம் எதற்காக என்று நாமும் கேட்பதற்கு முன்பு அவரே சொன்னார். மாணவனாக இருந்தபோது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு பஸ்ஸை மறிச்சவன் நான். சின்ன வயசிலிருந்தே மனசுல பதிஞ்சிட்ட பழக்கம் மாதிரி தான். தமிழ் உணர்வும். நான் நடிகனாக இல்லாவிட்டாலும் தமிழை பற்றி பேசுவேன். அந்த பாதிப்பில் தான் இலங்கை பிரச்சனையின் போது உண்ணாவிரத போராட்டம் இருந்தேன். இதுக்கெல்லாம் என் தொழில் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தப்பு? சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நாமே சாப்பிட முடியுமா? இன்றைய நிலைமைக்கு நம்மால 4 பேருக்கு உபகாரமா இருக்க முடியுது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த மாதிரி செயல்கள் மட்டும் ஒரு நடிகனை நிலையா நிக்க வைக்க முடியாது. பொது சேவை செய்கிற நடிகர்கள் எல்லோருமே கோட்டையில போய் உட்கார்ந்திடவும் முடியாது என்று அழுத்தமாக சொல்கின்றார் விஜயகாந்த். அப்போது சுதந்திர தினத்தன்று நீதிக்கு தண்டனை படத்தின் 100வது நாள் விழா தலைமை தாங்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறப்பு விருந்தாளியாக கலந்து கொண்டார். அந்த விழாவில் விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் பட்டம் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. இப்படி எம்ஜிஆரை பின்பற்றி விஜயகாந்த் வந்ததால் எம்ஜிஆரை போலவே மக்களுக்காக உழைக்க வேண்டும், 4 பேருக்கு சாப்பாடு போட வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் அவர் மக்கள் மனதில் இருக்கின்றார். நல்லவர் என்ற பெயர் எடுத்திருக்கின்றார். அவருடைய நினைவுகளை போற்றுவோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.